கான்ஸ்டபிள், பாடிக்கு மரத்துக்குள்ள டிஸ்டன்ஸை அளவிடுங்க. போட்டோகிராஃபர், பாடி பொசிஷனை சில்லடுங்க. ஒரு தடயத்தையும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் கரெக்டா பாருங்க. ஓகே? யார் இந்த பொணத்தை முதல்ல பார்த்தது? இந்த சந்தோஷ் தான் பார்த்தான். நீ எப்ப பார்த்த? பிரமோத் சிக்ஸர் அடிச்சா பந்து புதர்ல விழுந்தது, எடுக்க போனப்ப பார்த்தேன். ஓஹோ, பத்திரிகாரங்களா வந்துட்டீங்களா? கழுகுக்கு மூக்குல வைக்கிற மாதிரி நாட்டுல நல்லது கெட்டு நடந்தா உங்களுக்கு வெத்துருமே. பையனை கேள்வி கேட்காதீங்க, சும்மா இருங்க. பையன் என்ன போலீஸ் டிபார்ட்மெண்டா? அவனை கேள்வி கேட்டா உங்களுக்கு கோவம் வருது? தொந்தரவு பண்ணாதீங்கம்மா, எங்களை கொஞ்சம் வேலை பார்க்க விடுங்க. உடம்புல நகையெல்லாம் அப்படியே இருக்கு. அப்போ இது திருட்டுக்காக செஞ்ச கொலை இல்ல? அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக முகத்தை நல்லா செதைச்சிருக்காங்க. அப்ப இது ஸ்டவ் அடிச்ச கேஸும் இல்ல. கழுத்துல தாலி இல்ல. அப்ப இது வரதட்சணை கேஸும் இல்ல. அக்கம் பக்கத்திலயோ கையிலயோ லெட்டர் எதுவும் இல்ல. அப்ப இது காதல் தோல்வியினால ஏற்பட்ட தற்கொலையும் இல்ல. அப்படின்னா என்னன்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க, எங்களுக்கு வேலை இருக்காது. சார் ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க சார். அப்ப இந்த கொலை எப்படி நடந்திருக்கும்? இத கொலைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? முகம் பாதி செதஞ்சிருக்கு, பாடி அடிபட்டிருக்கு. இது கொலை இல்லாம வேற என்ன சார்? விபத்தா கூட இருக்கலாம் இல்லையா? விபத்தா இருந்தா பாடி எப்படி புதருக்குள்ள மறைஞ்சிருக்கு? கரெக்ட் கரெக்ட். என்னையா கரெக்ட்? பயந்து கொண்டாந்து போட்டுக்கலாம் இல்லையா? அப்ப இது கொலையா விபத்தா? கொலையா விபத்தா அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இப்ப தயவு செஞ்சு நீங்க போயிட்டு வரீங்களா? நான் போறேன் சார். அம்மா எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் கோச்சுக்காதீங்க. யார் இந்த பொண்ணு? ஐயோ அம்மா, இந்த பொண்ணு யாருங்கிறது விசாரணைக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். விசாரணைங்கிறது நாளா மாசமா வருஷமா? என்ன கிண்டல் பண்றீங்களா? சார் சாதாரணமானவங்க சம்மந்தப்பட்டிருந்தா கேஸ ஒரு நாள்ல கண்டுபிடிக்க முடியும். முக்கியமானவங்க சம்மந்தப்பட்டிருந்தா கேஸ கண்டுபிடிக்க மாசங்கள் ஆயிடும். முக்கியமானவங்களே கொலை பண்ணிருந்தா கேஸ வருஷ கணக்குல கெட்டப்ல போட்டுருவீங்க. அதனாலதான் நாளா மாசமா வருஷமானு கேக்குறேன். பை தி பை, இந்த கேஸ பத்தின எல்லா விவரங்களும் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பத்திரிகைக்கு நாங்களே அனுப்பி வைக்கிறோம். போயிட்டு வாங்க. கான்ஸ்டபிள் சார், ஆம்புலன்ஸ் புறப்பட்டாச்சான்னு கேளுங்க. எஸ் சார். என்னையா இது? பேப்பர் கிடைக்காத நேரத்துல இந்த மாதிரி செய்றீங்க, பார்த்து செய்யுங்கய்யா. சரிங்க. எடிட்டர் சார் வணக்கம் சார். வாமா, என்ன செய்தி? ஒரு பொண்ணோட கொலை சம்பந்தப்பட்ட செய்தி. இது இன்னைக்கு ஷீலியே போடணும். போட்டுடலாம். இளம் பெண் படுகொலை, சென்னை பிப்ரவரி 8. படத்தில் உள்ள பெண் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்று காலை கார்ப்பரேஷன் விளையாட்டு மைதானத்தில் மாணவர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருக்கும் போது புதர் மறைவில் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் கிடந்த பெண்ணின் பிணத்தை கண்டுபிடித்தனர். தகவல் அறிந்த போலீசார் ஸ்தலத்துக்கு சென்று பிரேதத்தை கைப்பற்றினார்கள். பிரேத பரிசோதனையில் இந்த பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. போலீசார் தீவிர புலன் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரே பொண்ணு. இந்த படங்களை எல்லாம் போட்டு காணாம போன பொண்ணுதான் கொலை செய்யப்பட்ட பொண்ணுன்னு செய்தி வெளியிட்டா கொலைக்கான துப்பு கிடைக்கும். ஹலோ, பிரியா விடுங்களா? ஆமா, பத்திரிகை நிருபர் பிரியா இருக்காங்களா? நான் தான் பேசுறேன். ஒரு நியூஸ் எழுதிக்கிறீங்களா?
இளம்பெண் படுகொலை. கொஞ்சம் இருங்க. சொல்லுங்க. சொல்றேன். முதல்ல பரபரப்பான நியூஸ்ன்னு எழுதிக்கங்க. வயசு என்ன? உங்க வயசு என்ன? 19. அப்ப 19 போட்டுக்கங்க. என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? இப்ப நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? லைட் கிரீன் கலர்ல நைட் கவுன். அதே லைட் கிரீன் கலர்ல நைட் கவுன் எழுதிக்கங்க. என்ன சொல்றீங்க? அவசரப்படாதீங்க. இப்ப நான் சொல்ற மேட்டர் எழுதிக்கங்க. வயது 19 என்றும் லைட் கிரீன் கலரில் நைட் கவுன் அணிந்திருந்தார் என்றும் போலீஸ் விசாரணையில் அந்த பெண்ணின் பெயர் பிரியா என்பதும் அவர் பத்திரிகை நிருபர் என்பதும் தெரிய வருகிறது. என்னம்மா பேச்சையே காணோம்? கொலை செய்யப்பட்ட பொண்ணை பத்தி இதுக்கு மேல நீ எழுதினீன்னா எங்க முதலாளி உன்னை கொலை பண்ணிடுவார். டிஐஜி சண்முக சுந்தரம் ஹியர். சார், நான் எடிட்டர் சாமிநாதன் பேசுறேன். சாந்தா கொலை வழக்கு விஷயமா எங்க பத்திரிகை நிருபர் பிரியா ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமா, அந்த செய்தி ஆதாரமா வச்சுதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது தொடர்பா அவங்களுக்கு போன்ல ஒரு மிரட்டல் வந்திருக்கு. மிரட்டலா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து அந்த பொண்ணுக்கு எங்க பாதுகாப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கும். பிரியாவை தைரியமா இருக்க சொல்லுங்க. ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர். பிரியா, சார், டிஐஜி உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்னாரு. உன்னை கவலைப்படாம இருக்க சொன்னார். நான் இன்ஸ்பெக்டர் அசோக். நான் யார் தெரியுமா? தெரியும். ஊருக்குள்ள பெரிய மனுஷன், உள்ளுக்குள்ள ரொம்ப சின்ன மனுஷன். உங்க அண்டர் கிரவுண்ட் வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆதாரத்தோட பிடிக்க வந்திருக்க. புறப்படுங்க. ஒரு போன் பண்ணிக்கலாமா? மந்திரிக்கா மக்களுக்கு சேவை செய்யத்தான் அவங்கள பதவியில உட்கார வச்சிருக்காங்க. உங்கள மாதிரி இருக்கவங்க தேவைக்கு பயன்படுத்தி அவங்கள கேவலப்படுத்தாதீங்க. நடங்க. என்ன கைது பண்ண முடியாது. ஏன்னா இந்த பில்டிங்கும் பிசினஸும் என் பினாமி பேர்ல இருக்கு. உங்க பினாமிய நான் கைது செஞ்சுட்டேன். சாந்தாங்கிற பொண்ணை கட்படிச்சு கொலை செய்ததுக்காக இப்ப உங்களை கைது செய்யறேன். ஆதாரம் இருக்கா? லாக்அப்ல இருக்கிற உங்க ஆளு அப்ரூவரா மாறிட்டான். இதுக்கப்புறமா அடம் பிடிச்சி நான் வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா கையில விலங்க மாட்டி தெருவுல நடக்க வச்சு கூட்டிட்டு போவேன். எப்படி வசதி? நடந்து வரீங்களா இல்ல கௌரவமா வேன்ல போலாமா? ஹேட்ஸ் ஆஃப் அசோக். பெரிய மனுஷன் பொறுவையில் இந்த சமூகத்தையே சீரழிச்சிட்டு இருந்த நித்யானந்தத்தையும் அவன் கூட்டத்தையும் கைது செய்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை சேர்த்துட்டேன். அதுக்காக நான் உன்னை பாராட்டுறேன். அன்பான உங்க பாராட்டுக்கு காரணம் பிரியாதான். எல்லா குற்றவாளிகளையும் போலீஸ்காரன் தான் கண்டுபிடிக்கணும்னா இந்த நாட்டுல கொலகாரங்க, கொள்ளக்காரங்க, திருடங்க இவங்களையெல்லாம் ஒழிக்கவே முடியாது. கற்பனையில மட்டும் வாழாம நிஜத்திலேயே வாழற உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்களுடைய ஒத்துழைப்பினால தான் நாங்க எங்க கௌரவத்தை காப்பாத்திக்க முடியுது. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ரத்னா, ஏய் ரத்னா. என்ன? என்னடி இது? ஜவுளிக்கடை பில் 5000 ரூபாய் வந்திருக்கு. ஒரு மாசத்துக்கு நீ எவ்வளவு செலவு பண்ணா குடும்பம் என்ன ஆகுறது? குடிக்கிறதுக்கும் சீட் ஆடுறதுக்கும் மாசத்துக்கு நீ என்ன செலவு பண்றத பாரு. அதுக்கப்புறம் நான் செலவு பண்றது சாதாரணமா தெரியும். நான் சம்பாதிக்கிறேன், செலவு பண்றேன். ஓ சம்பாத்தியத்துல எனக்கு பங்கு இருக்கு. நானும் தான் உன்னோட ஆடி பாடுறேன். குரூப்புக்கு நான் முதலாளி. இந்த முதலாளிக்கு நான் பொண்டாட்டி. பொண்டாட்டிங்கிறவ புருஷனுக்கு அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கலாம், ஆனா அடிமையா இருக்க முடியாது. ஏன் சுதந்திரத்துல தலையிட உனக்கு உரிமை இல்ல. சுதந்திரம்னு சொல்லிக்கிட்டு நீ ஊதாரித்தனமா செலவு பண்றத நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படின்னா முதல்ல நீ குடிக்கிறதையும் சூதாடுறதையும் நிறுத்து. எனக்கா உத்தரவு போடுறேன் உன்ன. பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் இன்னும் முன்னேறவே இல்லைங்கிறது என் அபிப்பிராயம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் பெண்கள் போலீஸா வந்திருக்காங்க. வந்து என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கும் வரதட்சணை கொடுத்தாதானே கல்யாணமே நடக்குது. அப்போ நீங்க வரதட்சணை எதிர்பார்க்கறீங்களா? நான் ஒரு ஆண் தாசியா இருக்க விருப்பப்படல. உங்களுக்கு வேலைக்கு போற பெண்களை பிடிக்குமா? பணம் கொடுக்கிற மிஷினா மனைவியை நினைக்காத வரையில அவ வேலைக்கு போறதுல தப்பு இல்ல. ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நிருபருங்கிறதுக்காக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு பாக்குறியா? அப்பாடா, நெருங்கிட்டீங்க. நீ என்ன சொல்ற? வா போன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க.
ரத்னா, நான் சொல்றது கேளு. உன்னால என் வாழ்க்கை கெட்டு போகுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உனக்காக தான் நான் வாழ்றேன். உன் லட்சணம் தான் தெரிஞ்சு போச்சே. ஏன் தெருவுக்கே கேட்கற மாதிரி கத்துற? உன் யோகித ஊருக்கே தெரியட்டும்தான். சரி, உனக்கு என்ன வேணுங்கிற? எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும். அது கிடைக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். உனக்கு என்னால நிம்மதி வேணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். கீழே வா. எனக்கு என்ன பதில் சொல்ல போற? சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. நான் குழப்பத்துல இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. எல்லா குழப்பத்தையும் கொஞ்ச நேரத்துல மொத்தமா தீத்துறேன்.